வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய வீட்டில் நடந்த சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷாருகாசன் திடீரென மருத்துவமனையில் அனுமதி. போஸ்ட் போட்டு சோகத்தை பகிர்ந்த மகள் சுஹாசினி. என்ன செய்தி, அவர் உடல்நலத்திற்கு என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் உலக சினிமாவுக்கு முன்னோடியாக நடிப்பில் மட்டுமல்லாமல் டைரக்டர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நம்முடைய நடிகர் கமலஹாசன் அவர்கள். கமலஹாசனுடைய திரைப்படங்கள் எல்லாமே சமீபத்தில் வெளியாகி இந்தியன் 2 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் போதுமான வரவேற்பு கிடைக்காமல் இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விமர்சனம் தான் கிடைத்தது. இவருடைய குடும்பத்தில் இப்போது ஒரு சோகமான நிகழ்வு என்றனே ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. வயது மூப்பின் காரணமாக திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நம்ம கமலஹாசனுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நலம் குறித்து தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு வருவதாக மகள் சுஹாசினி அவருடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா சற்று நேரத்திலேயே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு வருது. கமலஹாசனின் மூத்த சகோதரர் ஷாருகாசன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் நடிச்சிருக்கிறாரு. கமலஹாசனுக்கும் அவருக்கும் 23 வயது தான் வித்தியாசம். தவறான கதை என்ற கன்னட படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்காரு. அவருக்கு இப்போது 93 வயதாகிறது. இந்த வயதிலும் விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் ஹரா என்ற படத்திலும் நடிச்சிருக்கிறாரு நடிகர் ஷாருகாசன் அவர்கள். நடிகர் ஷாருகாசன் 3 மகள்கள் இருக்காங்க. அவர்கள் ஒருவர் சுஹாசினி. தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோனியாக வலம் வந்த சுஹாசினி பின்பு இயக்குனர் மணிரத்னம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க. நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனராக தனது திறமையை வெளிப்படுத்திய ஷாருகாசன் புதிய சங்கமம் மற்றும் IPC 215 ஆகிய 2 திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். மகேந்திரன் இயக்கத்தில் 1979ஆம் ஆண்டு வெளியான உதிரிப்பூக்கள் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான ஷாருகாசன் இவர் நடிகராக மட்டுமல்லாமல் 120க்கு மேற்பட்ட படங்களில் வில்லனா கேரக்டரிலும் நடிச்சிருக்கிறாரு. அவரது கடைசி திரைப்படங்களில் தாதா 87 மற்றும் ஹாரா 93 வயதிலும் நடித்து கொண்டிருந்த ஷாருகாசன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சுஹாசினி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கும் தனது தந்தையுடைய புகைப்படத்தை வெளியிட்டு பேண்டேஜ் போட்டு படம் எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. என் அப்பா மருத்துவமனையில் விடுமுறையில் இருக்கிறார். டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் மகள்கள் கவனிப்பில் அவர் நலமுடன் இருக்கிறார். சுஹாசினி அவங்க கூறியிருக்காங்க. இதை பார்த்த நடிகை ராதிகா சரத்குமார் அவரை பார்த்துக்கோ, சுஹாசினி அவர் மிகவும் அரிதான நபர் என்று கருத்து தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.